வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சாஃப்ட்வேர் பேசிக் ட்ரைனிங்கில் இது பார்ட் 4. இப்போ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் இஷ்யூனா என்ன அப்படிங்கிறது ஒரு ஓவரால் ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்தோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் போடுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ரெக்குவயர்மெண்ட் வேணும்ல. ஏதாவது இப்போ வந்து நம்ம ஹார்ட்வேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சால்ட்ரிங் வேணும், ப்ளோயர் வேணும், மைக்ரோஸ்கோப் வேணும், இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதுமாதிரி சாஃப்ட்வேர் நான் வந்து பண்ணணும்ப்பா அப்படின்னா, நான் ஒரு ஃப்ளாஷ் பண்ணணும். இதெல்லாம் என்ன ரெக்குவயர்மெண்ட், எனக்கு என்ன இருந்தால் என்னால் சாஃப்ட்வேர் பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல அடிப்படையான விஷயம் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் வேணும். பிசி இல்லாமல் எந்த சாஃப்ட்வேர் ஒர்க்கும் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பிசி மினிமம் வந்து 4 GB ரேம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. ஓரளவு 5th ஜென்னுக்கு மேலே உள்ள ப்ராசஸர், ஒரு i3 இருக்கட்டும், i5 இருக்கட்டும், டியூல் கோர் பென்டியம் அந்த மாதிரி ப்ராசஸர் போகாதீங்க. ஒரு i3 i5ல ஒரு 5th ஜென்னுக்கு மேலே உள்ள ஒரு ப்ராசஸர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 4 GB இல்லை 8 GB இருந்தால் பக்காவாக இருக்கும். இந்த ரெக்குவயர்மெண்ட் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிக்கிங்க. ப்ளஸ்ஸு இதில் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 GB 4 GB 5 GB 6 GB அந்த மாதிரி ஸ்டோரேஜில் இருக்கும். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கேபிள். நம்ம நார்மலாக சார்ஜ் போடுற கேபிளை பற்றி நான் மென்ஷன் பண்ணல. இது வந்து டேட்டா கேபிள், அதாவது குவாலிட்டியான கேபிள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் போடும்போது எந்த டிஸ்கனெக்ஷனும் இல்லாமல் இருக்கும். சாஃப்ட்வேர் போடும்போது எந்த டிஸ்கனெக்ஷனும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஒரு குவாலிட்டியான டேட்டா கேபிள் உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பிலையும் சரி, டைப் சிலையும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். கம்ப்யூட்டர் லேப்டாப் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி டேட்டா கேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர். இப்போ என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, டேட்டா கேபிள் இருக்குது. அப்போ நான் ஒரு ஃபோனை எடுத்து நான் சாஃப்ட்வேர் போகிறதுக்கு கனெக்ட் பண்ணால் ஃபோனோட CPU டைரெக்டாக சிஸ்டத்துக்கு கூட கனெக்ட் ஆகுமானா கனெக்ட் ஆகாது. மீடியா டெக்கோட டிரைவர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அதாவது ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். குவால்காம்னா குவால்காமோடது, சாம்சங்னா சாம்சங்கோடது. இதோட டிரைவர்ஸை நீங்கள் உள்ளுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட மொபைலில் குவால்காம் போட்டோ இல்லை மீடியாடெக் போட்டோ இல்லை சாம்சங் போட்டோ உங்கள் சிஸ்டத்தினால எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா அன்னவுன் டிவைஸ் அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சு. ஓகேவா? அப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா கேபிள், அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கேபிள் முக்கியம். டிரைவர்ஸ் இது மட்டும் இருந்தால் என்னால் சாஃப்ட்வேர் போட்டுற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் டூல்ஸ் வேணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாங்கிள் மாதிரி டைப்லையும் டூல்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் டைரெக்டாக இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி சர்வர் டூல்ஸும் இருக்குது. ஓகேவா? இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன், பெய்டு வெர்ஷன் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பெய்டு வெர்ஷனை பயன்படுத்துங்க. நம்ம வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் டூல்ஸுக்குன்னு நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு வேலைகள் சுலபமாகவும் ஃபோனு டெட் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. சாஃப்ட்வேரில் ஃபோன் டெட் ஆகுமா அப்படின்னா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ப்ராப்பரான டூல்ஸும் உங்களுக்கு ஸ்கில்லும் இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து டெட் வந்து ஆக வாய்ப்பு கம்மி. அப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் டூல்ஸ், அதாவது நீங்கள் ஒரு பே பண்ணி ஒரு டூல்ஸ் வந்து என்ன கரண்ட்டில் நல்லா போயிட்டுருக்கோ அந்த டூல்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும். இப்போ கரண்ட்டில் இருக்கிற டூல்ஸை விட உங்களுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணும்போது என்ன டூல்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்கோ அதை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ். எனக்கு வந்து டூல் இருக்குப்பா, என்ன டேட்டா கேபிள் இருக்குது, டிரைவர் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் சாஃப்ட்வேர் போடுறதுக்கான ஸ்கில்ஸு உங்களுக்கு தேவை. அதாவது அந்த சிஸ்டத்து கூட அந்த ஃபோனை எப்படி கனெக்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஃபைலை எடுக்கிறது, அந்த ஃபைல் நல்லா இருக்கா இல்லையா, இல்லை நான் அந்த ஃபைலை வந்து போடும்போது ஃபோனுக்கு எதாவது ஆகிடுமா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஸ்கில்ஸும் உங்களுக்கு வேணும். அதை பற்றி நாலேஜ் உங்களுக்கு வேணும். நாலேஜ் இல்லாமல் நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து போட முடியாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் பற்றி பேசிக் ட்ரைனிங் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரைனிங் தேவைப்படுது, அதாவது சாஃப்ட்வேர் பற்றி ஒரு டூல் பற்றி இண்டிவிஜுவலாக நாலேஜ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் இருக்குது. ஓகேவா? இந்த பேசிக்காக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களால் சாஃப்ட்வேர் நல்லாவே உங்களால் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்க முடியும். நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாத இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.